அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் 3 நாட்களில் நமது சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு விருப்பமான விஷயங்களை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய அமல்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். அதில் நமக்கு கூடுதலான சிறப்பை கொடுக்கக்கூடியது எந்த அமல் அப்படின்னா அது திருக்குரானை ஓதுறது. அதிலிருந்து ஒரு சூறாவையோ அல்லது அதிலிருந்து ஒரு ஆயத்தையோ ஓதுறது தான் நமக்கு சிறப்பிலும் சிறப்பு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹாலா 1000 நன்மைகளை நமக்கு தருவான். அதுவும் நம்ம ஓதக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய மனம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் இன்னும் நன்மைகளை அல்லாஹாலா நமக்கு அதிகப்படுத்தி கொடுப்பான். அது மட்டும் இல்லை, நமக்காக மறுமை நாட சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே அமல் என்ன அப்படின்னா அது கண்டிப்பா திருக்குரான் தான். அதனால திருக்குரான்ல இருந்து நம்ம ஒரு சூறாவை எடுத்து அதை நம்ம அல்லாஹ்வின் முன்னால வச்சு, எனக்கு இந்த சூறாவின் பரக்கத் கொண்டு, இந்த ஆயத்தின் பரக்கத் கொண்டு என்னுடைய இந்த இன்னல்களை லேசாக்கு, என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்று அப்படின்னு நம்ம கேட்டா கட்டாயம் அல்லாஹ் மறுக்காம நமக்கு பதில் தருவான். அப்படிப்பட்ட பலமான ஒரு சூறாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூறா தான். ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது. நம்ம அன்றாடம் தொழுகையில ஓதக்கூடிய சிறிய சூறா தான். இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம யாரும் அறிந்திராத பல சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் இந்த சூறாவை எந்த நியத்துக்காக நம்ம நியத்து வைக்கலாம் அப்படின்னா, சில வேலைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் தீர்ந்துடணும், இன்னும் நோய்கள் நீங்கிரணும், கடன் பிரச்சனை நீங்கிரணும், ஒரு நிம்மதியான சூழ்நிலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அல்லது தடையாகவே இருக்கக்கூடிய இந்த காரியம் எனக்கு இந்த 3 நாளைக்குள்ள எனக்கு நடந்து முடிஞ்சிடணும். இன்னும் சில வீடுகளில் குழந்தைகளுடைய பிரச்சனையில, அதாவது சொல் பேச்சு கேட்காம இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய மனநிலை மாறிடணும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நிம்மதியா இருக்கணும். இது போல 3 நாளைக்குள்ள எனக்கு இந்த மாற்றங்கள்லாம் வரணும், எனக்கு இந்த தேவையெல்லாம் நடக்கணும், எனக்கு இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு கிடைக்கணும். இது மாதிரி 3 நாள்ல நடக்க வேண்டிய ஒரு தேவையை நியத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி நீங்க ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாத, நீங்க அறியவே முடியாத விஷயங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான். நீங்க செல்வத்தை எதிர்பார்த்தாலும் சரி, ஆரோக்கியத்தை எதிர்பார்த்தாலும் சரி, அன்பை எதிர்பார்த்தாலும் சரி, உங்களுடைய சந்தோஷமான மனநிலையை நீங்க அடைந்து கொள்ள விரும்பினாலும் சரி, இந்த சூறா உங்களுக்கு போதுமானது. அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரா குரைஷ். இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரியும். நம்ம எல்லோருமே நிறைய முறை நம்ம ஓதி பலனடைஞ்சிருக்கோம். இந்த சூறாவை இன்னைக்கு நம்ம எப்படி ஓதுறோம் அப்படின்னா, தருது இப்ராஹிம் சலவாத்தை நீங்க ஆரம்பத்திலையும் முடிவிலையும் நீங்க 3 தடவை ஓதிக்கணும். இந்த சூறாவை தினமும் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்க ஓதணும். இன்னும் இந்த சூறாவை நீங்க 21 முறை நீங்க ஓதணும். இன்னும் இந்த 3 நாள்ல கட்டாயம் நீங்க ஐவேளை தொழக்கூடியவங்களா நீங்க இருக்கணும். அப்பதான் இதனுடைய இந்த பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். இந்த 3 நாள்ல பெரிய பாவங்களை விட்டு நீங்க விலகி இருங்க. இந்த 3 நாள்ல உங்களால முடிஞ்சளவு நிறைய நன்மையான காரியங்களை நீங்க செய்யுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா சதக்கா கொடுங்க. இன்னும் ஒரு நோயாளியை போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய நபர்கள் கிட்ட அன்பா இனிமையா பேசுங்க. இந்த 3 நாள்ல இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த சூரா கௌசரை நீங்க ஓதுனீங்க அப்படின்னா நீங்க நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். ஏன்னா எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், அல்லாஹ் தாலா நம்முடைய அமல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்தை தான் பார்க்குறான். அப்போ அந்த உள்ளத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்முடைய இந்த சிக்கல்கள் தீரும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி தான் நீண்ட நாளாக பல வருடங்களா தஹஜ்ஜத்தில் கூட கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு இந்த தேவை நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னா கட்டாயம் நம்முடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தாலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த மாற்றத்தை நம்ம தான் செய்யணும். அப்போ உங்களால் எந்த அளவு உங்களை மாற்றிக்க முடியுதோ, உங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்க முடியுதோ மாற்றிட்டு ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் செய்யுங்க. இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க. இதன்படி 21 முறை தான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க. ஆனால் அதற்கு முன்பாக ஐவேளை தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு ஓதுங்க.
இன்னும் சில நல்ல அமல்களை நீங்கள் செஞ்சுட்டு இன்னும் பாவங்களை விட்டு விலகி இருந்து இந்த சூறாவை ஓதுங்க. இந்த சூறாவே போதுமானது. உங்களோட ஒட்டுமொத்த தேவையும் உங்களுக்கு கபூலாக்கி தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த 3 நாள் நீங்கள் ஓதி முடிச்சு பாருங்க. 3 நாளைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நிறைவேறும். நீங்க எதிலிருந்து எந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் உங்களை தூரமாக்குவான். இன்னும் சூரா குறைஷ நம்ம ஓதணும் அப்படின்னா குறைஷிகளினுடைய எண்ணிக்கையின் அளவிற்கு ஒவ்வொரு முறையும் ஓதுவதற்கு அல்லாஹ் நன்மைகளையும் கொடுக்குறான். எனவே ஏராளமா நன்மையை சம்பாதிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையவே 3 நாள்ல மாத்திக்கணும்னு நினைச்சா இதை நீங்க நிம்மதியா ஓதி முடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்ச மறுநாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் நம்முடைய தயாரிப்பில் சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸை இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸில் இப்போ நல்ல ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ. அதோட 100 கிராம் நம்மளோட சீக்ரெட் நலங்கு மாவும் ஃப்ரீயாக வந்துடும். எனவே இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.